ஹலோ வாட்ச் ஃப்ரீக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அன்பாக்சிங் சொனாட்டா சீரீஸில் உள்ள போஸ். இது ஒரு ஃபுல்லி ஃபங்க்ஷனல் அனலாக் வாட்ச் வித் குவார்ட்ஸ் மூமெண்ட். கேஸை ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா வாட்சை வந்து பிளாஸ்டிக் கவர் பண்ணி கொஞ்சம் கவர்டு பொசிஷனில் வச்சுருக்காங்க. நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தென் வாரண்டி கார்டு, அவங்க டைட்டான் கம்பெனி லிமிட்டடோட 6 months வாரண்டி கொடுக்குறாங்க. தென் வாட்சோட ப்ரைஸ் டேக், கவர்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா அந்த வாட்சோட டிசைன் வந்து ரோலெக்ஸோட டேட்ஜஸ் மாடல்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி மேக் பண்ணியிருக்காங்க இந்த சொனாட்டா போஸ் சீரீஸ். இதோட ஃப்ளூட்டட் ரிங், பெசல் அண்ட் ஸ்ட்ராப் பார்த்திங்கன்னா எல்லாமே சேமாக தான் இருக்கும். இன்ஸ்பயர் ஆகி மேக் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ராப்போட பேர் வந்து பிரசிடென்ட் ஸ்ட்ராப்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு எலிகண்ட்டான டிசைன், பார்க்க ஒரு லக்ஸூரியஸான ஒரு லுக் கொடுக்கும். தென் இந்த வாட்சோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா இதோட சன்பர்ஸ்ட் டயலும், தென் இதோட ஃப்ளூட்டட் ரிங் பெசல், அப்புறம் இதோட ஸ்ட்ராப்னு சொல்லலாம், இந்த பிரசிடென்டல் ஸ்ட்ராப்னு சொல்லலாம். ரொம்ப மினிமலிஸ்டான டயல், ரொம்ப காம்ப்ளிகேட்டாக எதுவும் இல்லாமல் ஜஸ்ட் ஃபார் டைம் பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. தென் இதோட பிரசிடென்ட் ஸ்ட்ராப், அப்புறம் புஷ் டைப் லாக் மெக்கானிசம் எல்லாமே இந்த டைப் அஃபோர்டபுள் வாட்சஸ்க்கு ரொம்ப கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். தென் இதோட வாட்ச் ஃபங்க்ஷன்ஸ் ஜஸ்ட் பேசிக்கான லாக் டைம் கீப்பிங் ஃபங்க்ஷன் வித் சன்பர்ஸ்ட் டயல், ஃப்ளூட்டட் ரிங் பெசல், பிரசிடென்ட் ஸ்ட்ராப், ஒரு நீட் லுக்கிங் ட்ரெஸ் வாட்ச்னு சொல்லலாம். தென் இந்த வாட்சோட பில்டு குவாலிட்டி, கேஸ் வந்து குரோம் பாலிஷ்ட் மெட்டல், அப்புறம் இதோட ஸ்ட்ராப் குரோம் பாலிஷ்ட் ஸ்டீல். ரொம்ப ஹெவி வெயிட்லாம் இல்லை, இதோட கேஸ் மட்டும்தான் மீடியம் வெயிட்டாக ஃபீல் ஆகுது. தென் இதோட ஸ்ட்ராப் ரொம்ப வெயிட்லெஸ் தான். இதோட ஸ்ட்ராப் ரொம்ப கிளிங்கியாக இருக்குது. வாட்ச் ஸ்டைல் ஃபீல் ஆகிற அளவுக்கு ஸ்ட்ராப் ஃபீல் ஆகலை. தென் இந்த இதோட வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் இதில் வந்து ஒழுங்காக மென்ஷன் பண்ணலை. ஏன்னா இது மேக்ஸிமம் சில இதில் 10 மீட்டர் 2013 கொடுத்துருப்பாங்க, இதில் கொடுக்கல. இது மேபி ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டண்ட்டாக தான் இந்த வாட்ச் இருக்கும். இதோட டயல் டிசைன் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லலாம். அவுட் சைட் எட்ஜில் டார்க் ப்ளூ, தென் இன்சைட் எட்ஜில் டிம்டு ஒயிட் லுக், ரொம்ப எலிகண்ட்டான ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. தென் இந்த வாட்சில் இவங்க காசு கட்டிங் பண்ணதே இந்த ஸ்ட்ராப்பில் தான், அப்புறம் இதோட கிளாஸ்பில் கொஞ்சம் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. மேபி உங்கள்கிட்ட எதுவும் ஸ்ட்ராப் இருந்தால் நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கலாம். இந்த வாட்சோட ஃப்ளூட்டட் ரிங் பெசல் இந்த வாட்சுக்கு இன்னும் எலிவேஷன் கொடுக்குதுன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த வாட்சோட டைம் ஃபங்க்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப ஸ்மூத்தாகவே ஃபீல் ஆகுது. தென் சொனாட்டா போஸ் சீரீஸில் மேக்ஸிமம் எல்லாமே சீகோ எப்சன் மூமெண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த மூமெண்ட் இன்னுமே ரிலேபிளாக இருக்கும் கண்டிப்பாக. மற்ற வாட்சஸை, மற்ற சைனீஸ் வாட்சஸை கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் ரிலேபிளாகவே இருக்கும். இன்சைட் வாட்ச் லுக்கில் அந்த எட்ஜஸ்லாம் மிரர் ரிஃப்ளெக்ஷன் டிசைனில் பண்ணியிருக்க ரொம்ப நல்லாயிருக்கு. மினிட் அண்ட் ஹவர் ஹேண்ட்ஸுமே மார்க்கிங் பொசிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அலைண்டாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த வாட்சோட இன்னொரு அட்வான்டேஜ் இதோட லியூம் ஃபங்க்ஷன். அந்த லியூம் டிசைன்ஸ் அந்த அனலாக் கிராஃபில் ரொம்ப டாப் நாச்சாக இருக்குதுன்னு சொல்லலாம். இதோட டியூரேஷன்ஸ் ஆல்மோஸ்ட் 1 minute அந்த டைமிங்கில் இருந்தாலும் இதோட லுக் ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட சைஸ் அண்ட் டிமென்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இதோட ஸ்ட்ராப் சைஸ் 22 mm, தென் இதோட கேஸ் திக்னஸ் ஆல்மோஸ்ட் 10 mm கிட்ட இருக்குது. தென் இதோட லக் டு லக் வித் 46 mm ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்ச். இந்த வாட்சோட விஸ் ஃபீல் ரொம்ப நல்லாயிருக்கு. என்னோடய விஸ் சைஸ் 7 inch. எல்லா விஸ் சைஸ் பீப்புள்ஸ்க்குமே இது சூட் ஆகும். கண்டிப்பாக ஒரு நல்ல கிளாஸ் லுக் வேணுங்கிறவங்களுக்கு இது ரொம்ப ப்ரெஃபரபிள் சாய்ஸாக இருக்கும். தென் இந்த வாட்சோட ப்ரைஸிங் 1000 to 1600 வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி எல்லா இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே இது அவைலபிளாக இருக்குது. ஆஃபர் டைமில் 1000க்குள்ளே பிக் பண்ணிங்கன்னா இது ஒரு நல்ல டீலாக இருக்கும் உங்களுக்கு. தென் இந்த வாட்சோட ப்ரோஸ் அண்ட் கன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். ஃப்ளாஸும் இருக்குது, ப்ரோஸும் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த வாட்சோட ஸ்ட்ராப் தான் ஆல்மோஸ்ட் ரொம்ப கிளிங்கியான டிசைன், ரொம்ப ஒரு ஸ்டெடியாக ஃபீல் ஆகலை.
இந்த ஸ்ட்ராப் பார்க்க ப்ரீமியம் லுக்காக இருந்தாலும் க்ளோஸ் லுக் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஸ்டெடி லுக் இல்லைன்னு சொல்லலாம். அப்புறம் இதோட வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டன்ட் தான். ஏன்னா இவங்க இதை மென்ஷன் பண்ணவே இல்லை இத்தனை மீட்டர் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு. இதுவுமே பாலிஷ்டு ஸ்ட்ராப்பாக இருக்கிறதுனால மேபி ஃப்யூச்சர் டேஸில் இந்த பெயிண்ட் வந்து ஃபேட் ஆகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. தென் இந்த வாட்சோட கேஸ் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ளூட்டர் ரிங் பர்சல், அப்புறம் இந்த கேஸோட மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, இந்த மெட்டல். அப்புறம் இதோட கிளாஸ் வந்து மினரல் கிளாஸ் அப்படின்னு அவங்க வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இந்த வாட்சில் அவங்க யூஸ் பண்ணியிருக்க மூமெண்ட், சீக்கோவோட மூமெண்ட் ஒரு நல்ல ரிலையபிளான ஜாப்பனீஸ் குவாலிட்டி மூமெண்ட். ஸோ இது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட். தென் இதோட புஷ் டைப் கிளாப்ஸ் கொஞ்சம் ஸ்டெடியாக ஃபீல் ஆகலை. இதோட ஸ்ட்ராப்பில் அவங்க காஸ்ட் கட்டிங் பண்ண மாதிரி இதுலேயும் அவங்க காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க. பட் இந்த லெவல் அஃபோர்டபுள் வாட்சஸ் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக இதில் அவங்க காஸ்ட் கட்டிங் பண்ணி தான் ஆகணும். தென் அப்பார்ட் ஃப்ரம் கான்ஸ், இந்த லெவல் பட்ஜெட் வாட்சஸ் காம்படிஷனில் இந்த வாட்ச் கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மராகவே இருக்கும். ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த வாட்சோட இந்த சைட் கேஸ், அந்த பாலிஷ்டு மெட்டல் லுக், அப்புறம் இதோட சன்பர்ஸ்ட் டயல், அப்புறம் இதோட ஃப்ளூட்டட் ரிங் பெசல், இதெல்லாம் இந்த வாட்சஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ப்ரோஸ் எல்லாமே தான். ஆனால் கண்டிப்பாக இதில் ஒரு மெஜாரிட்டியான மைனஸ்னால் இந்த ஸ்ட்ராப் தான். அது நிறைய பேருக்கு ஃபீல் ஆகலாம், இல்லை ஃபீல் ஆகாமலும் இருக்கலாம். தென் இந்த வாட்சோட கன்க்ளூஷன், ஒரு நீட்டான ட்ரெஸ் வாட்ச் வேணுங்கிறவங்க இந்த வாட்சை ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த லெவல் பட்ஜெட் வாட்சஸில் காம்படிஷனில் இது கொஞ்சம் யூனிக்காகவே இருக்குது. க்ளோஸ் லுக்கில் கொஞ்சம் இந்த வாட்ச் பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் மற்றபடி எல்லாத்துலேயும் ஒரு நல்ல பெர்ஃபார்மராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக சொனாட்டா வாட்சஸ் எல்லாம் வேல்யூ ஃபார் மணியாகவே இருக்கும். டீசெண்டான லைஃப் வரும் இதோட ஜாப்பனீஸ் குவாட்ஸ் மூமெண்ட். சொனாட்டா எல்லாம் டாட்டா கம்பெனி அண்டர் செக்டாரில் வரும். அதனால் இந்தியன் பிராண்டை நம்ம இன்னுமே என்கரேஜ் பண்ணலாம். அண்ட் கைஸ், இது மாதிரி நிறைய வாட்ச் ரிவ்யூ அண்ட் கண்டென்ட்ஸ், வாட்ச் ஹிஸ்ட்ரிஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பாய் வாட்ச் ஃப்ரீக்ஸ்.